ஏஞ்சல்ஸ் பியூட்டி கேர் வியூவர்ஸுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் சோபியா ஃபெர்னாண்டோ. நாங்கள் இன்னைக்கு சாரியை எப்படி ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறன்ற மெத்தட்டை பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா லேடிஸுக்குமே சாரி அழகாக உடுத்தணும், பிரைட் மாதிரி நீட்டாக அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பட் அதுக்கான நேரம் எவ்வளவு எடுக்குமோ, அவ்வளோ நீட்டாக வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோ நாங்கள் அதை உடுத்தணுமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. அதுக்கான ஒரு தீர்வு தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு 2-3 days ட்ராவல் பண்ணி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், அங்கே போயிட்டு நாங்கள் அயன் பண்ணி வேர் பண்ணுறன்றது ரொம்ப ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ அப்படியான சுச்சுவேஷனுக்கு நாங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த பிளாக் கலர் சாரி எடுத்துருக்கிறேன். இதில் பார்ப்போம் நாங்கள் இப்போ என்ன மாதிரி ப்ளீட் பண்ணுறதுங்க. இதுதான் சாரியோட ஹெட் பீஸ். ஸோ நாங்கள் எப்போவுமே இப்படி தான் வேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் தொங்கலை பிடிச்சிக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, நான் இதை ப்ளீட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ப்ளீட் பண்ண பீஸை இந்த இடத்துல வச்சு நான் சேஃப்டி பின் ஒன்று பண்ணிக்கிறேன். இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் இதை நாங்கள் ப்ளீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சின்ன சின்னதாக எடுத்துக்கொண்டு இதில் சேஃப்டி பின் ஒன்று போடுங்க. இப்படியே நாங்களோட ஷோல்டரில் ஹேங் பண்ணுற அளவு எதுவோ நீங்கள் உங்களோட அளவு எடுத்து வச்சுக்கொண்டு இதை ப்ளீட் பண்ணி சேஃப்டி பின் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த இடம் ஒரே அளவுக்கு வரணும், இங்கேயும் ஒரே அளவுக்கு வரணும். எந்த அளவு தேவையோ அந்த அளவில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சேஃப்டி பின்னை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நான் இதை செட் பண்ணி இந்த ப்ளீட்டை நான் வச்சுருக்கேன். ஷோல்டரில் எந்த இடத்துல நாங்கள் பின் பண்ணுறோமோ அந்த இடம் வரைக்கும் நான் இது ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்போது சாரியில் சென்டர் ப்ளீட்ஸுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்க போகிறேன்றதை பார்ப்போம். இப்போது சாரியில் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் அதில் போட்டிருக்கிறேன். இதை அப்படியே சுற்றி எடுத்து ஜஸ்ட் டெம்ப்ரரியாக தான் நான் இப்போ அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி நாங்கள் பின் பண்ணுவோம். இப்போ இந்த அளவு கொஞ்சம் இடத்தை விட்டுட்டு இதிலிருந்து நாங்கள் ப்ளீட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் நான் ஒரு மார்க் போட்டுக்கொள்கிறேன். ஒரு சேஃப்டி பின் போடுறேன். இப்போது இந்த இடத்துல இருந்து இவ்வளோ இடமும் நாங்கள்
சென்டர் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கான இதுலேயும் நான் ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கொண்டேன். இவ்வளவும் சென்டர் பிளேட்ஸுக்கான ஏரியா. இப்போ நான் ப்ளீட் பண்ண போகிறேன், பாருங்க. ஒரே அளவை வைக்காம சின்ன சின்னதாக பின்னுக்கு தள்ளி இந்த ப்ளீட்ஸை நான் வைக்கிறேன். இப்போ இந்த சேஃப்டி பின் இதில் இருக்கு. இதோட தான் நான் முடிக்கணும். கடைசி ப்ளீட்டை வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே உள்ளால வைக்கிறது வந்து பெட்டர். சாரி வந்து கட்டும்போது அழகாக நீட்டாக வரும். இப்போ நான் இதை வந்து அழகாக செட் பண்ணி அதோட சேஃப்டி பின் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற ப்ளீட்ஸையும் நான் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டி பின் போட்டுருங்க. இப்படியே ஃபுல்லாகவே நாங்கள் ப்ளீட் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் பார்ட் அப்படியே ப்ளீட் பண்ணி பின் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போது நான் இதை அயர்ன் பண்ணுறேன். இந்த அளவு ஷோல்டருக்கு நான் போகிற அளவு வரைக்கும் நான் இதெல்லாம் அயர்ன் பண்ணுறேன். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி போகிறோன்னா இந்த இடத்த வந்து நான் இப்போ அயர்ன் பண்ண போகிறேன். இந்த இடத்த அயர்ன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி போட்டு பார்த்துக்கொள்ளலாம். ஒரு அளவை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதை அப்படியே அயர்ன் பண்ணுறேன். இப்போ இது சென்டர் பார்ட், இதையும் நான் அப்படியே அயர்ன் பண்ணுறேன். இப்போ ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணி முடிஞ்சிட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷன் போகிறோம், வீட்டில இருந்தே போகிறோம் அப்படின்னா நாங்கள் ஃபோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை எப்படி ஹேங் பண்ணுறதுன்ற மெத்தடை நாங்கள் இப்போ பார்ப்போம். இது வந்து சென்டர் ப்ளீட், இது வந்து ஸ்டார்டிங் ஏரியா. அந்த ஸ்டார்டிங் ஏரியா வந்து இந்த சென்டர் ப்ளீட்டோட நான் வந்து ஜாயின் பண்ணி ஃபோல்ட் பண்ண போகிறேன். இப்போ அடுத்ததா
ஹேங் பண்ணுறேன், ஷோல்டரில் ஹேங் பண்ணுற ஏரியா, அது வந்து நான் இதோட ஜாயின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கும். இப்போ இதை அப்படியே ஹேங்கர்ல இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஹேங்கர்ல அப்படியே கொலி வச்சிருந்தா அடுத்த நாள் நீங்கள் வெட்டிங் போகும்போதோ ஃபங்க்ஷன் போகும்போதோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மெத்தட் காட்டி தர போகிறேன் பாருங்க. இப்போ வந்து சாரியை சென்டர் ப்ளீட் பக்கத்தை திருப்பி போட்டுருக்கிறேன், சாரியை திருப்பி போட்டிருக்கிறேன். இது வந்து நல்ல பக்கம், இது வந்து பின் பக்கம். இது நல்ல பக்கம், இது வந்து பின் பக்கம். இப்போ நான் பின் பக்கம் தான் இதை போட்டிருக்கிறேன். பின் பக்கம் போட்டுட்டு இப்போ நான் வந்து இதை ஃபோல்ட் பண்றேன். இப்போ இதை நான் ஷோல்டர் எப்படி போட்டுக்கொள்கிறேன். இதுவும் பின் பக்கம் தான் போட்டுட்டு இந்த பக்கம் நான் வந்து இதை மடிக்கிறேன். இந்த பக்கத்தை நான் வந்து கொஞ்சம் இதை இறக்குறேன். இறக்கி இதையும் நான் கொஞ்சம் அப்படி அடிக்கிறேன். மடிச்சிட்டு இப்போ இந்த border பக்கத்தை கொஞ்சம் மடிக்கிறேன். இந்த பக்கத்தையும் border நான் கொஞ்சம் மடிக்கிறேன். மடிச்சிட்டு நான் இப்போ இதை இப்படி fold பண்றேன். இதையும் நான் fold பண்றேன். fold பண்ணிட்டு இப்போ இந்த பீஸை வந்து நான் மேல போடுறேன். இந்த பீஸை எடுத்துட்டு மடிச்சு இது உள்ளுக்குள்ள பாருங்க. இப்படி அழகா நீங்க
கொண்டு போகிற ட்ராவலிங் பேக்லேயோ ஷோகேஸ்லேயோ நீங்கள் இதை அப்படியே வச்சு கொண்டு போகலாம், கலையாது. அங்கே போயிட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் டைமுக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸுக்கு இந்த சாரியை நீங்கள் பண்ணிடலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை சோபியா பெர்னாண்டோ. நன்றி.